ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் அடியவர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முருகப்பெருமானோட அருள் இருந்தா மட்டும்தான் அவரை நாம வணங்க முடியும். நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு கடவுள் வழிபாட்டுல ஒரு ஆர்வம் ஏற்படும். எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, நமக்கு மேல நம்மள கடவுள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பக்குவமும் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எந்த ஒரு கட்டத்திலையும் சரி அவங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. சதா சர்வ காலமும் முருகனுடைய நாமத்தை ஜபிக்கிறதுக்கு கூட முருகனுடைய அருள் வேணும். சாதாரணமா முருகான்னு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா முருகன் அருள் இல்லைன்னா முருகா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிட்டாலும் அது முருகன் காதுல விழாது. நீங்க மனசளவுல எப்பவுமே தூய்மையா நேர்மையா இருந்து மனசுல இருந்து ஆழ் மனசுல இருந்து பக்தியோட ஒரே ஒரு முறை முருகான்னு கூப்பிட்டா முருகனோட காதுக்கு அது நிச்சயமா கேட்கும். அதுக்கு நாம நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கணும். சாதாரணமா எல்லாருமே மனுஷ பிறவிதானங்க. தெய்வ பிறவியா என்ன? மனுஷனுக்குள்ள நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும். ஆனா அத முருகனுடைய அருளோட முருகன் கிட்ட முன்னால போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம முருகா உன்னோட அருள் மட்டும் போதும், நீ மட்டும் போதும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டினாலே போதும். முருகன் அவரோட அருளோட சேர்த்து நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் ஞானத்தையும் நல்ல அறிவையும் தூய்மையான மனசையும் கொடுப்பாரு. இது எத்தனை பேருக்கு சாத்தியம்? கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியம். இதுக்கு நிறைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திக்கணும். அதாவது கெட்ட எண்ணங்கள் அப்பப்ப தலை தூக்கத்தான் செய்யும். இதைத்தான் கர்மான்னு சொல்வாங்க. நாம நல்லதையே செய்யணும்னு நினைச்சா கூட கர்மா நமக்கு கெட்டதை கண்ணுக்கு காட்டும். ஆனா அந்த நிமிஷமே முருகான்னு சொல்லி நீங்க முருகனை மனசார கூப்பிட்டா போதும், உங்களை அந்த மாயை அப்படிங்கிற வலைக்குள்ள சிக்காம காப்பாத்திடுவாரு. எப்பவுமே நம்பிக்கை நாம வைக்கிறதுல தான் இருக்கு. முருகன் கிட்ட நீங்க நம்பிக்கை வச்சா போதும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, முருகா அப்படின்னு சொல்லி நாம வெறுமனே நம்புறேன்னு சொன்னா போதாது. முக்கியமா முருகருடைய அருள் பெற்ற பாம்பன் சுவாமிகளுடைய கதையில நான் கேள்விப்பட்டது. நான் அதை மனசுக்குள்ள அப்படியே ஆழமா பதிச்சுக்கிட்ட விஷயம். பாம்பன் சுவாமிகளுக்கு ஒரு கட்டத்துல முருகன் எப்பவுமே கனவுல அவருக்கு என்ன செய்யணுங்கிறத அருள் புரிவார். முருகன் கிட்ட கேட்காம அவர் எதையுமே செய்ய மாட்டார். முருகன் உத்தரவு கொடுக்காம அவர் எந்த ஒரு செயலையும் தொடங்கினது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு முறை அவருக்கு அவருடைய தாயார் தவறிட்டதா ஒரு செய்தி வருது. அவர் தாயார் பாம்பன் அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க. பாம்பன் சுவாமிகள் பாம்பனுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவுல இருக்காரு. அந்த நேரத்துல அவர் தன்னுடைய தாயார் இறந்ததை கேள்விப்பட்ட போது எல்லாத்தையும் என் அப்பா முருகன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இருந்த இடத்துலயே இருந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவருக்கு வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, அவருடைய தாயாருடைய அந்த ஈம சடங்குகள் கடைசி காரியங்களை எல்லாத்தையும் யாரோ 6 பேர் வந்தாங்க, கடகடன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ இதை கேள்விப்பட்ட பாம்பன் சுவாமிகள் சொன்னது என்னன்னா, எல்லாத்தையும் என் முருகன் பார்த்துக்குவான்னு சொல்லி. இதுதான் அந்த 6 பேர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஆறுமுக கடவுள் தான். பாம்பன் சுவாமிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் நாம வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கான தகுதியை நாம் வளர்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். பாம்பன் சுவாமிகளுக்கு கனவுல அருள் செய்த முருகன் நமக்கும் நம் பக்தியை மெச்சி கனவுல இதை செய்யக்கூடாதுன்னு சொல்வார்.
முருகன் வழிகாட்டுறாருன்னு சொல்லி நாம நம்பிக்கை வைக்கும் போது நமக்கான நல்ல மார்க்கத்தை நிச்சயமா முருகர் காட்டுவாரு. முருகன் தான் இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் ஆகட்டும், சேஷாத்ரி சுவாமிகள் ஆகட்டும், வள்ளல் வாரியார் சுவாமிகள் ஆகட்டும், இப்படி பல மகான்கள் ரூபத்துல நமக்கு அவதரிச்சு நல்ல வழியை காட்டினாங்க. முருகனை மட்டும் இல்லாம இது போன்ற மகான்களுடைய அறிவுரைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்களையும் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் முருகர் நிச்சயமா கனவுல வந்து அருள் புரிவார். கனவில் வந்து அவர் சொல்லக்கூடியத நம்பிக்கையோட நாம சிரமேல் கொண்டு செய்ய கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் முருகனுடைய அருளோட நல்லது நடக்கும், நிச்சயமா நடக்கும். நம்மளுடைய நம்பிக்கையும் கந்த கடவுளின் கருணையும் போதும் வாழ்க்கையில் நாம் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்திலையும் நிச்சயமா ஜெயிக்கலாம். ஓம் சரவணபவ. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா.